அதிமுகவில் இருந்து விலகும் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் எடப்பாடி, மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. திமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட 99% உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்ல. அதாவது ஒரு காலத்திலே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக இருக்கிறது, நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்த பின்பு 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்துதான் போட்டியிட்டு, அதாவது அநேக இடங்களிலுமே தோல்வியை தான் தழுவினாங்க அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி இருக்கு. அதன் காரணமாக அதிமுகவில் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவரைக்கும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்த முக்கியமானவர்கள் முதற்கொண்டு முன்னாள் எம்எல்ஏ வரைக்குமே பாத்தீங்கன்னா தற்போது அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டாட்சி அப்படிங்கிறது அதிமுகவை பாஜக விழுங்கிரும் அப்படிங்கிறதா இவருடைய கருத்தாக இருந்து கொண்டு, அதுக்கு முக்கியமான உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களை சொல்லலாம். ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு தீவிர விசுவாசி அப்படிங்கிறது சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசியே எனக்கு அதிமுகவே வேண்டாம், நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி மற்ற நபர்களை எந்த அளவிற்கு பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிப்பார். அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே போல மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் பாஜக கூட்டத்திலிருந்து வெளியேறுவது. 2024 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் கைதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை. இதன் காரணமாக தற்போது சூழ்ச்சி வலையில் வீழ்ந்து விட்டார் எடப்பாடி. குடும்பத்திற்காக கட்சியை அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி. பாஜகவுடன் இனி கூட்டணி வைத்தால், கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அதிமுகவிடம் விலகப் போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ல. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.